Hi, welcome to our channel Idly Repeat. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பருப்பு உருண்டை செஞ்சிடலாம். உருண்டை செய்யறதுக்கு 100 கிராம் கடலை பருப்பும் 100 கிராம் துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் நம்ம 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடணும். அதே மாதிரி புளியையும் ஊற வச்சுக்கோங்க. அதோட உருண்டை செய்யறதுக்கு 1 கப் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஊறின பருப்பை 1 ஸ்பூன் சோம்பு வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ உருண்டை உருட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு நல்லா நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம துருவின தேங்காய், அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, கடைசியா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இதை நல்லா இப்ப பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சிடலாம். உருண்டையை ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ இட்லி பானையில வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டையெல்லாம் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. அடுத்ததாக குழம்பு கூட்டி வச்சிடலாம். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா பேஸ்டா அரைச்சி இதுல சேர்த்துருங்க. இந்த தேங்காய் வந்து நம்ம குழம்புக்காக சேர்க்கிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3 எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் நம்ம இது சேர்த்து செய்யறதுனால குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதில் நான் புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் போடுற வடவம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த வடவம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, மிளகுன்னு இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த வடவம் போட்டு தாளிக்கும் போது அந்த விளக்கெண்ணைக்கும் நல்லெண்ணெய்க்கும் வாசனை சும்மா கமன்னு ஆளையே இழுக்குங்க. இதில் இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கூட்டி வச்சிருக்கிற குழம்பை இது கூட சேர்த்துருங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி குழம்பு தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை இது கூட சேர்த்துடலாம். இப்போ உருண்டைகளை பார்த்து மெல்ல கொஞ்சமாக குழம்புல சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே உருண்டைகளை தனியாக ஸ்டீம் பண்ணி வேக வச்சதுனால உருண்டைகள் வந்து உடையாது. உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த உருண்டைகள்லாம் வந்து குழம்புல இருக்கிற தண்ணியை நல்லா உறிஞ்சிரும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. போக போக குழம்பு ரொம்ப திக்காயிடும். அதனால இதோடய நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு டிஃபனுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.